வணக்கம். ஞானஜோதி ஜோதிட ஆய்வு மையம் பராபவ ஆண்டினுடைய விருச்சிக ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அனைவருக்கும் புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு உங்களுக்கு சனி பாருங்கள் மீனத்தில் இருந்து கொண்டு உங்களுடைய 5ஆம் பாவம் பெரும் வெற்றியை தருகிறது. எப்படி? இந்த 3 நாளுக்குண்டான சனி 5இல் இருந்து கொண்டு உங்களுக்கு சொத்து சுகங்களை மாற்றி அமைத்தல், புதிய வீடுகள் பெறுதல், புதிய சொத்துக்கள் பெறுதல், சகோதரனுக்கும் உங்களுக்கும் சொத்து பிரிவினையை ஏற்படுத்துதல் போன்றவை சனியினுடைய சஞ்சாரத்தால் நடைபெறுவதோடு இந்த 8ஆம் இடத்தை புதன் குறிப்பிடுவதால் புதனுடைய நட்சத்திரத்திலேயே இந்த ரேவதியிலும் ஜூன் 2க்கு பின்பு மிதுனத்தில் இருக்கின்ற குரு கடகத்திற்கு வந்து புனர்பூசம் பூசத்தை கடந்து ஆயில்யத்திலும் செல்வதால் 8ஆம் இடம் உயில் போன்ற நன்மைகள் 11 என்ற லாபத்தை உங்களுக்கு தர காத்திருக்கிறது. குரு பயிற்சி உங்களுக்கு 9இல் குரு 5இல் சனி. இந்த குருவால் உங்களுடைய இந்த விருச்சிக ராசி பார்க்கப்படுகிறது. உங்களுக்கு 3ஆம் இடம் ஆகிய இந்த மகரத்தை குரு பார்க்கிறது. உங்கள் 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறது. ஆகவே இந்த சட்ட பூர்வமான உயில், சொத்து எழுதி வைத்தல், புதிய சொத்துக்களை பெறுதல் ஆகிய நன்மைகளை இந்த சனியும் குருவும் செய்கிறது. ராகுவை எடுத்துக்கொண்டீர்களானால் சொத்து ஸ்தானத்தில் இருந்து கொண்டு இந்த ஆண்டினுடைய குறிப்பிட்ட காலத்திற்கு பின்பு ராகு நட்சத்திரம் ஆகிய சதயத்திலிருந்து அவிட்டத்திற்கு வரும் காலம் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாயின் நட்சத்திரத்திலேயே இறங்கி மகரத்திலும் செவ்வாயின் செல்லு காலம் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கிறது. ஆனால் 6ஆம் இடம் மிகவும் வெப்பமான மேச ராசியை குறிப்பிடுவதால் தலைப்பகுதி, உடலில் சூடு போன்றவற்றில் உடல் நலத்தில் கவனம் என்ற எச்சரிக்கையை செய்கிறது. ஆனால் மேசத்தில் இருக்கின்ற இந்த சூரியனும் சுக்கிரனும் உங்களுக்கு பெரிய நன்மைகளை, உங்கள் துணைவருக்கு சொத்துக்கள் கிடைத்தல், மேலும் கடன் மூலமாக நன்மைகள், புதிய புதிய முதலீடுகளை செய்ய இருக்கிறீர்கள். 6இல் உள்ள சூரியன் உங்களுக்கு தியானத்தை, ஞானத்தை தருகிறார். மீனத்தில் உள்ள செவ்வாயும் புதனும் உங்களுக்கு சொத்து வளர்ச்சி, சொத்து மூலம் நன்மைகள், உடல் நலத்தில் கவனம் போன்றவைகளை நாம் கவனிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. பொற்கால ஆண்டை பார்க்க இருக்கிறீர்கள். நீங்கள் குருவுக்குரிய குருமார்கள் வழிபாடு, சிவ வழிபாடு, திருச்செந்தூர் வழிபாடு ஆகிய 3ம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை தருகின்ற அதே நேரத்தில் உடல் நலத்தில் தொல்லைகள் குறைய நீங்கள் அன்னதான பணியை சிறப்பாக செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த 6இல் உள்ள சனிக்கு நீங்கள் 5இல் சனி இருக்கிறது, அவன் 3 நாளை செய்கிறான். ஆகவே இந்த சனிக்கு நீங்கள் ஆலயங்கள், குலதெய்வங்கள் போன்றவற்றில் சென்று அங்கே வீற்றிருக்கின்ற ஏழைகளுக்கு உணவை வாரி வழங்குங்கள். பூர்வீகத்தால் பெரிய நன்மைகளை அடைய இருக்கிறீர்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்கள் கேள்விகளை தொடர்பு கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி.